ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் நம்ம செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கோதுமை மாவு வச்சு நம்ம பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய போகிறோம். அதுக்காக நான் பூரி செய்கிறதுக்காக 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். பூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதில் ரவை ஆட் பண்ணல. ரவை போடாமையே எப்படி பூரி செய்கிறதுன்றதை காமிக்கிறேன். நான் ரவை போட்டால் கிறிஸ்பியாக இருக்கும். இதுவும் அது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு நம்ம பூரி செஞ்சோம்னா இதுவும் கெட்டியாக இருக்கும். நம்ம ஒன்றும் உடனே 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம பூரி வைக்க போகிறதில்ல, சுட்ட உடனே அப்படியே சாப்பிட போகிறோம். அதனால் இதுவும் பூரி உப்பலாக நல்லாயிருக்கும். இதுக்கு பூரி மாவு பிசைய வெதுவெதுப்பான தண்ணியில் நான் பிசைகிறேன். கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு. பிசைஞ்சியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு துணி போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இது எப்படி செய்கிறதுன்றதை மசாலா செய்கிறத பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்கணும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் தேவைப்பட்டோம். கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது உருளைக்கிழங்கு அவங்களோட கடித்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது உங்கள் விருப்பம்தான். 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் 4 மிளகா போட்டுருக்கேன். பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் கட் பண்ணி. நீங்கள் காரத்தை வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துன்னு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஹோட்டலெல்லாம் கூட நமக்கு இந்த மாதிரி கடலை பருப்பு கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். அதில் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். கடைசியாக அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ஊற்றி இறக்கிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இட்டுக்குன்னு எண்ணெய் சூடான உடனே நம்ம ஒன்றா போட்டு பொரிச்சிக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. போட்டு இது எழும்புறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அழுத்தி விடணும். பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு எழும்புது பாருங்கள். இப்போ நம்ம
திருப்பி போடணும். எண்ணெய் காய்ஞ்சால் இந்த மாதிரி நல்லா வரும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா இருக்கும். நமக்கு நம்ம சாப்பிட்றது ஒன்றும் 2 மணி நேரம் பொறுத்து சாப்பிட போதில்லை. செய்யும்போது செய்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். பூரிக்கு தான் மட்டும். ரவை போட்டால் கொஞ்சம் அந்த நேரம் எழும்பும் புஷ்ஷுன்னு. ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட்டு பூரி கிடைக்கும் நமக்கு. நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மற்ற பூரியும் நான் செய்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.